கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிரியமானவர்களே, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். பிரியமானவர்களே, தடைகளை நீக்கி போடுகிறவர், ஆம், கர்த்தரே தடைகளை நீக்கி போடக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மந்தையில் உள்ள ஆடுகள் எப்பொழுதும் சமாதானமாக இருக்கும். தங்கள் மேய்ப்பருடைய மேற்பார்வையிலே அவைகள் பாதுகாப்பாக இருக்கும். எப்பொழுதும் ஆடுகள் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். மந்தையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிருக்கும். அது ஆடுகளை அடிப்பதனாலோ அல்லது ஆடுகளை பசியாக பட்டினியாக தாகமாக போடுவதனாலோ இல்லை. மந்தையிலே ஆடுகளுடைய எண்ணிக்கை திரளாயிருக்கிறது. எல்லா ஆடுகளும் சத்தம் போடும் பொழுது அந்த மந்தையிலே பெரிய இரைச்சல் உண்டாகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தினாலே காணாமல் போயிருந்த ஆடுகளாகிய நம்மையெல்லாம் தேடி கண்டுபிடித்து தம்முடைய தொழுவத்திலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே யூதர்கள், புறஜாதிகள் எல்லோரும் ஒரே மந்தையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இயேசுவே ஒரே மேய்ப்பனாக, நல்ல மேய்ப்பனாக, ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் தம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது காணப்படுகிற எல்லா தடைகள், இந்த தடைகளை யார் நீக்கி போடுவார்? யாராலே எனக்கு வந்திருக்கிற தடைகளை நீக்க முடியும் என்று ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆச்சரியக்குறியோடு ஒரு பதிலை நான் தருவேன். கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் காணப்படக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்குவார். எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார், நசுக்கி போடுவார். மாத்திரமல்ல, உங்களுடைய பாதைகளை கர்த்தர் செவையாக்குவார். கர்த்தர் தானே தடைகளை நீக்கி போடக்கூடியவர். எரிகோ மதிலாக இருந்தாலும் அந்த எரிகோ மதிலை இடித்து தள்ளக்கூடியது தேவ பிரசன்னம் அல்லவா? அல்லேலூயா என்ற கோஷம் அல்லவா? செங்கடல் முன்றாய் இருந்தாலும், நமக்கு முன்பாக செங்கடலே இருந்தாலும், விசுவாசத்தினாலே கோலை நாம் நீட்டும் பொழுது கீழ்காற்றை வருவித்து செங்கடலை இரண்டாய் பிளந்து தடைகளை நீக்கி புதிய வழிகளை உங்களுக்கு உண்டு பண்ணி தரக்கூடியவர் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வரும் பொழுது கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்குவார். நீங்கள் வாசல் வழியாய் பிரவேசிப்பீர்கள். இயேசுதானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல் சின்னதாக இருக்கிறது. கண்டுபிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான். வாசல் வழியாக பிரவேசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பக்க வழியாக வரவங்க திருடங்களும் கொள்ளக்காரங்களுமா இருக்காங்க. அவங்க கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் தான் வரானுங்களே தவிர வேறு எதுக்கும் வருவது கிடையாது. ஆனால் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தரோ நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும்
அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகவே அவர் கடந்து வந்திருக்கிறார். அதனால் வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். நாம் சிறையிருப்பில் இருந்த காலங்களிலே எல்லா சிறையிருப்பின் கதவுகளையும் கர்த்தர் திறக்கிறாரு. திறக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய கதவுகளை உடைக்கிறாரு. பிரியமானவர்களே, வாசல் வழியாக நீங்கள் உப்பிரவேசித்து கடந்து போவீங்க. கர்த்தர் தானே நம்முடைய ராஜா. அவர் இஸ்ரவேலின் ராஜா இல்லையா? அவர் ராஜாதி ராஜா இல்லையா? ஆம், நமக்கு முன்பாக அவர் தான் கடந்து போகிறாரு. எதற்காக? நம்ம வழி நடத்தும்படியாக கடந்து போவார். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் சொன்னார் இல்லையா? பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அன்றைய நாட்களில் இஸ்ரவேலை வழிநடத்தின ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களையும் என்னையும் நம்மையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஆமாம், கர்த்தர் தான் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு சென்றிருக்கிறாரே. அணி அணியாக நாம் கடந்து செல்ல, நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்கிறாரு. பிரியமானவர்களே, கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர். அவரே சபைக்கும் ராஜா. அவரே நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுவித்து பரம கானானுக்கு நேராக நாம் அழைத்து போய் கொண்டிருக்கிறாரு. பரம கானான் தேசத்தில் நாம் இளைப்பாற போகிறோம். மீகா 2:12 யாக்கோப்பின் ஜனங்களே, உங்கள் எல்லோரையும் நிச்சயமாக கூட்டுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணிருக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையின் போது தேசங்கள் மத்தியில் சிதறி போயிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் திரும்ப கூட்டி சேர்க்கப்படுவாங்க. உங்கள் எல்லோரையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறபடியினால யூதர்களை மாத்திரம் இல்லை, புறஜாதிகளாகிய நம்மையும் சேர்த்து தான் அது கணக்கில் வருது. தடைகளை நீக்கி போடக்கூடியவர் அப்படிங்கிற இந்த வார்த்தை மூல பாஷையிலே உடைப்பை உண்டு பண்ணுகிறவன் என்று அர்த்தம் வருது. ஆம் பிரியமானவர்களே, ஆமாம், என்னதான் உடைப்புகள், என்னதான் பலமான அரணாக இருந்தாலும் அந்த அரண்களில் ஒரு உடைப்பை கர்த்தர் உருவாக்கி தருவார். அந்த உடைப்பு பெருசாகும். அப்போ சிறையிருப்புகள் திருப்பப்படும். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும். தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு முன்னாடி என்ன தடைகள் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், எனக்கு கவலை இல்லை. தடைகளை நீக்கி போடக்கூடிய கர்த்தர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார் அப்படின்னு சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள். தடைகளை பார்த்து கரங்களை நீட்டி சொல்லுங்கள். தடைகளை நீக்கி போடக்கூடிய கர்த்தர் எனக்கு முன்பாய் கடந்து போகிறபடியினாலே தடைகளே இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போங்கள்னு கட்டளை இடுங்க. அந்த கட்டளை அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். தடைகள் விலகும். பிரியமானவர்களே, கார் மேகத்தை போல ஒரு போர்வையை போல கார் மேகம் உன்னுடைய கூடாரத்தில் காணப்படுகிறதா? கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் உன் வீட்டிலே பிரவேசிக்கக்கூடாதபடியாக கருமேகம் காணப்படுகிறதா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு போர்வையை சுருட்டுற மாதிரி சுருட்டி அந்த பக்கம் எரிஞ்சிருவேன். அப்போது என்னுடைய வெளிச்சம் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில் பிரகாசமாக வீசும் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு. ஆமாம், தலைகளை நிமித்துங்க. உங்கள் தலைகளை நிமித்துங்க. கரங்களை உயர்த்துங்க. வாயை திறந்து அல்லேலூயான்னு சொல்லுங்கள். ஓசன்னான்னு சொல்லுங்கள். எரிக்கோ மதில்லாம் இடிந்து விழட்டும். பிரியமானவர்களே, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற கர்த்தர், ஜெயம் கிடைக்க பண்ணக்கூடிய கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறாரு. ஏப்ப சோப்பையா இல்லை, ஜெயமா தோல்வியா அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே ஜெயமெடுத்த கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறாரு. அவர் போகும்பொழுது எல்லா தடைகளும் நொறுங்கி போகும். ஒரு அப்பளம் நொறுங்கிற மாதிரி எல்லா தடைகளும் நொறுங்கி போகும். நீங்கள் புன்முறுவலோடு, ஜெய கீதத்தோடு, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் அப்படின்னு சொல்லி பாடி ஆர்ப்பரித்து நீங்கள் கடந்து போவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.